வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். நம்ம சொல்லுவோம், பொதுவாக எல்லோரும் சொல்கிறது, எல்லா வீட்டுக்காரங்களும் சொல்லுவது தான், அப்படியே எல்லாத்தையும் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே எல்லாத்தையும் போட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வேலை முடியுது அப்படின்னா, கரெக்டாக 6 மணிக்கு வேலை முடியுது அப்படின்னா கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 5:30 ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எடுத்து வச்சுட்டு போவாங்க. ஒரு அரை மணி நேரம் 6:30 மணி 7 மணி வரைக்கும் வேலை பார்த்தாங்க அப்படின்னா இருட்டாயிடும். எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நேரங்களில் தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது. அதனால் நம்ம தான் கொஞ்சம் கவனமாக சீக்கிரமாக பொருள்களை ஒதுக்கி கழுவி வச்சுட்டு போகணும். அப்போ தான் மறுநாள் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த வாளியில் ஃபுல்லாக சிமெண்ட் பால் இதை நான் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த மம்முட்டியை பாருங்கள், இதையும் சுரண்டி எடுக்கணும். இப்படியே நம்ம ஒவ்வொரு பொருள்களையுமே பத்திரப்படுத்த வேண்டிய அவசியமாக இருக்குது. டைம் ஆயிடுச்சுனாவே ஒன்றும் பண்ண முடியாது. இருட்டாயிரும். அடுத்து எந்தெந்த பொருள் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. ஓகே, இது அவங்க தப்பு கிடையாது, பொதுவாக நடக்கிறது தான். 6 மணிக்கு வேலையை முடிக்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் ஒதுக்கிடுவாங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூடிடுதுன்னா பொருள்களை கொஞ்சம் எடுத்து வைக்கிறது சிரமம் தான். ஆனாலும் முயற்சி பண்ணணும். ஓகே, பாய்.